அவரோட உயிரை வந்து தியாகம் பண்ணி நித்யானந்தா உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரா? என்னடா சொல்றீங்க? சுவாமிஜி கடந்த 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 நோட் பண்ணீங்களா? கடந்த மாதமோ வருஷமோன்னு சொல்ல வந்துட்டு அது அப்படியே 20 வருஷம்னு சொல்லிட்டு உருட்டிட்டார். கடந்த ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேல உண்மையை சொன்னாதான் தெரிஞ்சிரும்ல எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நேக்கா 20 வருஷம்னு சொல்லிட்டு மாத்திட்டார். 2000ல ஆரம்பிச்சு கண்டினியூஸ் பர்சிக்யூஷன், கண்டினியூஸான அட்டாக்ஸ், ஆனா எதுக்குமே தயங்காம 20 வருஷமா அடி வாங்கினார் தான். என்ன அடி? தமிழ்நாட்டில் ஒரு அடி, வீடியோ லீக்கான அடி, அதுக்கப்புறம் பெங்களூர் போய் ஜெயிலுக்கு போய் அதில் ஒரு அடி, அதுக்கப்புறம் கைலாசான்ற ஒரு தனி நாட்டை கிரியேட் பண்ணி நல்லா சொகுசாக வந்துட்டு இருந்தார். ஸோ அதையும் இப்போ முடிச்சு விட்டாங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன அட்டாக் வந்தாலும் சுவாமிஜி நின்று அவரோட உயிரை தியாகம் பண்ணி. ஸோ உண்மைதான், 20 வருஷம் என்ன அடி வாங்கினாலும் சமாளிச்சுட்டு இருந்தார். பட் இப்போதான் உயிர் தியாகம் பண்ணாருன்னு சொல்லிட்டீங்களேடா பாவிகளா. உயிரை தியாகம் பண்ணி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் உண்மையிலே இறந்துட்டாருன்னு தானே அர்த்தம். இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, 7ஆம் அறிவில் போதித்தவர் வந்து ஒரு சைனா நாட்டுக்கு போயிருப்பார். அங்கே வந்து மக்களுக்கு நிறையா நோய் இருக்கும், அதை க்யூர் பண்ணியிருப்பார். அப்புறம் வருஷங்கள் ஆகும், அவர் அங்கேயே இருப்பார். ஸோ அந்த மக்கள்லாம் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இவரை இங்கேயே புதைச்சிட்டா இந்த நோய் வந்து நம்மளுக்கு வராதுன்னு சொல்லிட்டு விஷத்தை தருவாங்க. அது விஷம்னு தெரிஞ்சும் தன்னோட உடலை தியாகம் பண்ணி, உயிரை தியாகம் பண்ணி அவரோட உடலை அங்கே புதைப்பாங்க. அது மாதிரி தியாகம் பண்ணிட்டாருன்றீங்களாடா பாவிலா, அடா பாவிலா, உயிரை தியாகம் பண்ணி. பட் உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ 2 வருஷமும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே உயிரோட இல்லை போல. அதுக்கு அவங்க வீடியோ போட்டு கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் நித்யானந்தா பேசல. அவர் சார்பாக அவரோட தொண்டர்களோ இல்லை அந்த வேலை செய்கிற இடத்துல இருந்து தான் கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, these are all baseless rumors. அதுக்கப்புறம் முக்கியமாக இதை நோட் பண்ணியிருக்கணும், நித்யானந்தா இல்லாட்டினாலும் அவர் இந்த கைலாசால என்னென்னலாம் கொண்டு போகணும், எப்படிலாம் நடத்தணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் அதை வழி நடத்துவோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. And even in worst case scenario, Bhagavan Nityananda Paramashivam has prepared a number of us by sharing the vision and the mission of Kailasa. இப்போவே டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வீடியோவில் வந்த மாதிரியும் தெரில, ஓல்டு வீடியோவை தான் திருப்பி ரீப்ளேயில் போட்டு அப்லோட் பண்ணி லைவ் போட்டிருக்காங்க. அது இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. That we will stand by Kailasa no matter what and take forward the mission of the Supreme Pontiff of Hinduism and Kailasa. ஸோ மேபி இன்னைக்கு வந்து நியூஸ் உண்மையிலே ரியலாக இருக்கலாம், அவர் உண்மையிலே இறந்துருக்கலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. பட் உண்மை வெளியில் வருமா? தமிழ்நாட்டில் அவ்வளோ மீடியா இருந்து, அவ்வளோ மக்கள் இருந்து, அப்படியே தமிழ்நாடு சிஎம்க்கு என்ன நடந்துச்சுன்ற உண்மை வெளியில் வரல. இவர் கைலாசா எங்கே இருக்குன்னே அதை எவனுமே கண்டுபிடிக்கல. இதில் கைலாசாவை கண்டுபிடிச்சி அவர் உண்மையிலே இருக்காரா இல்லையான்ற நியூஸ் எல்லாம் எங்கே தெரியவா போகுது? எப்படினாலும் இதை மூடி மறைச்சிருவாங்க. ஏன் மூடி மறைப்பாங்கன்னா, இந்த கைலாசா இந்த டெம்பிள் வச்சுருக்க ஆர்கனைசேஷன் எல்லாமே ஃபண்டு மூலியமா வரதுன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறேன். அப்போ இவர் இல்லைன்னா யார் ஃபண்டு தருவா? ஸோ இவங்க அடுத்த ஃப்யூச்சரே இருக்கார். அதனால் எவ்வளோ மூடி மறைக்க முடியுமோ அவ்வளோ மூடி மறைச்சிருவாங்க இது எப்படின்னாலும். பட் இந்த நியூஸ் இப்போ மீடியா லீக் ஆனால இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்க எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஆந்திரா, கன்னடா, ஹிந்தி அப்படிலாம் சொல்லிட்டு கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கும் போயிருக்கும். ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக அவங்க கொடுத்தே ஆவாங்க. கூடிய சீக்கிரத்தில் தெரிய வந்துடும் நித்யானந்தா உயிரோடு இருக்காரா, இல்லை உண்மையிலே உயிர் தியாகம் பண்ணிட்டாரா, இல்லை கொண்டுட்டாங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உண்மையிலேயே அவர் இருப்பாருன்னு நினச்சாருனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உயிர் தியாகம் பண்ணிட்டாருன்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கொண்டு இருப்பாங்கன்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.